கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயரே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறோம். இன்றைய நாளிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அர்ஜுன ஐயா அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்தி வெளியில் காத்துக்கொள், ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். எதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும்? இன்றைக்கு அநேகர் தங்களுடைய உடைமைகளை காத்து கொண்டிருக்கிறார்கள், சொத்து பத்துக்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த வேதாகமும் உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள் என்று சொல்லுகிறது. உபாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம், உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு பிதாவாகிய தேவன் இந்த கட்டளையை சொல்லியிருந்தார். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். நிறைய காரியங்களை அவர்கள் கண்ணார பார்த்தார்கள். எகிப்திலே 10 விதமான வாதைகள், சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்தது. 40 வருடங்களாக மன்னாவினாலும் காடையினாலும் போஷிக்கப்பட்டார்கள். அவருடைய வஸ்திரங்கள் பழையதாய் போகவில்லை. இப்படி அநேக காரியங்களை பார்த்தார்கள். அவைகளை நீ மறக்கக்கூடாது. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்கக்கூடாது. உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவருமே அதை செய்தாக வேண்டும். இந்த பூமியில நாம் பிறந்த நாள் முதலாக தேவ சமூகத்துக்கு கடந்து செல்லும் மட்டுமாக எவ்வளவோ நன்மைகளை தேவன் நமக்கு செய்கிறார். அத்தனையும் நாம் நினைவு கூற வேண்டும். நம்முடைய இருதயத்திலே எழுதி வைக்க வேண்டும். அதை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை ஜாக்கிரதையாக பாதுகாக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 19வது வசனத்திலே, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். இன் யுவர் பேஷன்ஸ் பொசஸ் யூ யுவர் சோல்ஸ். நாம் நம்முடைய ஆத்துமாவை பொறுமையினாலே பாதுகாக்க முடியும். மற்ற ஒரு யோசனை அல்ல, வேறொரு வழியும் அல்ல. பொறுமை நமக்கு மிக அவசியம். எனவே ஆண்டவர் நமக்கு சொன்ன போதனை, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். வேற எந்த வகையில நாம் பாதுகாக்க முடியாது. மருத்துவர்கிட்ட போறோம், எவ்வளவோ முயற்சி எடுக்கிறார் மருத்துவர் சுகமாக்கும்படியாக. கடைசியிலே வானத்தை நோக்கி ஏறெடுக்க ஆரம்பித்து விடுகிறார். எல்லாம் அவருடைய கரத்திலே இருக்கிறது. தேவனால தான் கூடும். எவ்வளவோ பொறுமையா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார், ஆனாலும் முடியவில்லை. அன்பானவர்களே, பரலோக பிதா நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்.
எனவே நமக்கு பொறுமை மிக அவசியமாக இருக்கிறது. சாலமோன் சொல்லுகிறார், நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இந்த ஆத்மாவை நாம் எல்லா காவலோடும் காக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் பிசாசு கலைகளை விதைக்கிறான். அது இருதயத்துக்குள்ளாக போய்விடக்கூடாது. அது போகுமே என்றால் நல்ல நிலத்தை கெடுத்து விடும். எனவே எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம். அப்படி பாதுகாக்கும் போது ஜீவ ஊற்று அங்கிருந்து புறப்படும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க இருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ளும் போது இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று நமக்கு புறப்படுகிறது. அந்த வசனத்தினாலே உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பாதுகாக்க முடியும். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். காக்க வேண்டியது விசுவாசம். அதை கடைசி முட்டுமாக காத்துக்கொண்டேன் என்று தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறார். நமக்கும் அது பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது. நல்ல போராட்டத்தை இந்த உலகத்திலே போராட வேண்டும், ஓட்டத்தை முடிக்க வேண்டும், நம்முடைய விசுவாசத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த ஓட்டம் எல்லாருக்குமே வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பொறுமையோடு கூட ஓடுகிறோம். கடைசியிலே நம்முடைய விசுவாசம் காக்கப்பட வேண்டும். அதைத்தான் அங்கே உணர்த்துகிறார். வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துக்கு வரும்போது 7 சபைகளுக்கு சொல்லும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியால், பொறுமையாக இருக்கும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். பொறுமையினால் உங்களுடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று நாம் முன்னமே வாசித்தோம் அல்லவா? அதே வண்ணமாக என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கு வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சோதனை காலம் வரப்போகிறது, அதில் நானும் உன்னை தப்புவிப்பேன். நீ என் வசனத்தை பார்க்க வேண்டும். பொறுமையை சொல்லிய அந்த வசனத்தை நீ காத்து கொண்டபடியால். பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யோபின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாம் பறிபோன போதிலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இந்த எண்ணம் முதலாவது வர வேண்டும். அவன் தேவனுடைய தாசன், தேவனை பற்றி நன்கு அறிந்தவன், பொல்லாங்குக்கு விலகக்கூடியவன். மிக பொறுமையாக இருந்தார் யோபு. 3 சிநேகிதர்கள் கூட சரியாக பேசவில்லை. ஆனால் யோபு மிக மிக பொறுமையாக இருந்தார். அதனால் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். அதே வண்ணமாக பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நாம் காத்துக்கொள்ளும் போது வரக்கூடிய சோதனை காலத்திலே நம்மை தேவன் பாதுகாக்க அறிந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு விலகாமல் நம்மை பாதுகாத்து நித்தியத்துக்கு நேராக வழிநடத்துவார். 2வது, உன்னை சுத்தவானாக பாதுகாத்துக்கொள். இன்றைக்கு அநேக தவறு செய்கிறாங்க. அந்த தவறுக்கு நாமும் உடன் போய்விடக்கூடாது. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 22வது வசனம், ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். Keep thyself pure. உன்னை நீ சுத்தவனாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு மற்றவர்கள் தவறு செய்கிறார்கள், அவர்களுக்கு நாம் பங்காளிகளாக மாறுவோம் என்றால் அந்த தவறை நாமும் சேர்ந்து செய்தோம் என்றுதான் அர்த்தம்.
தீமோத்தேயுனுடைய காலகட்டத்திலே பார்க்கும்போது தலையின் மேலே கைகளை வைத்து செலக்ட் பண்ணுவாங்க சில பேரை. அதனால ஒருவன் மேலும் உன் கையை வைக்காத அப்படின்னு சொல்றார். அவன் செய்யக்கூடிய பாவத்திற்கு நீயும் உடன்படாதே, அது குறித்து எச்சரிக்கையாயிரு, உன்னை சுத்தமானாக காத்துக்கொள். இன்றைக்கு சபையில் கூட மூப்பர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள், உதவிக்காரர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அதற்கு தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்களா என்றால் இல்லை. ஜனங்கள் உலக பிரகாரமாக மற்ற சமுதாயத்தில் இருப்பதைப் போல ஒரு தேர்ச்சியை அங்கே நடத்துகிறார்கள். நாம் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய சிந்தையோடு கூட அந்த பொறுப்புக்கு அந்த நபர் தகுதியானவரா என்று முதலாவது நாம் பார்க்க வேண்டும். பிறகுதான் நாம் பல பேரோடு சேர்ந்து ஆலோசித்து அவர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அநேகர் தவறான நபர்களை தேர்வு செய்து விடுகிறார்கள், தகுதியற்றவர்களை. அந்த விதமாக நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. உன்னை நீ சுத்தமானாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த தவறை செய்வோம் என்றால் நாமும் அதற்கு உடன்பட்டவர்களாக மாறிவிடுவோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 21வது வசனம், என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். இன்னைக்கு போதனைகள் பல வகையிலே வந்து கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சி மூலமாக, சபையிலே பைபிள் ஸ்டடிகள் மூலமாக, சுவிசேஷ கூட்டங்கள் மூலமாக, மற்ற முதியோர்கள் மூலமாக நல்ல ஆலோசனைகள் வருகிறது. மெய் ஞானம் நமக்கு கிடைக்கிறது. அவைகளை நாம் உள்வாங்கிக் கொண்டு அவைகளை காத்துக்கொள்ள வேண்டும். அவைகள் நம்முடைய கண்களை விட்டு பிரியவே கூடாது. எப்போதும் நாம் அவைகளை நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் நம்மை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தும். யாக்கோபு சொல்றார் 1வது அதிகாரம் 27வது வசனம், எது சுத்தமான பக்தி? திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. உலகத்தால் கரைபடாதபடி தன்னை முதலாவது காத்துக்கொள்ள வேண்டும். கடலிலே மீன்கள் வாழ்கிறது, அந்த மீன்களுக்குள்ளாக உப்பு போவதில்லை. அதை போல பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளாக பாவம் சென்றுவிடக் கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். எது சுத்தமான பக்தி? திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிற உத்தரவத்திலே அவர்களை விசாரிக்க வேண்டும். அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் வேண்டும். அது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. இன்றைக்கு பக்தியின் வேஷம் போட அநேகர் விரும்புகிறார்கள். விலையடிக்கப்பட்ட சுவர்களாக இருக்கிறார்கள், கல்லறைகளாக இருக்கிறார்கள். அது வீண் பக்தியாக இருக்கிறது. உடையிலே அல்ல, உள்ளத்திலே நாம் பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரசங்கி 5:1 பிரசங்கி சொல்லுகிறான், நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். இன்றைக்கு தேவாலயத்திற்கு போகும்போது மற்றவர்கள் நம்மை பார்க்க வேண்டும், புகழ வேண்டும், உயர்வான வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு மிகவும் ஆடம்பரமாக வசதி வாய்ப்போடு கூட தன்னை அநேகர் மதிக்க வேண்டும் என்று அநேகர் விரும்புகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் இந்த விதமாக பலியிடும்படியாக தேவ சமூகத்துக்கு கடந்து செல்கிறார்கள். மனுஷர் கைகளினாலே தேவன் பணிவிடை கொள்ளுகிற தேவனே அல்ல. எனவே அங்கு என்ன சொல்லப்படுகிறது? அதற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள்.
கட்டடத்திலே தேவன் பிரியப்படுகிறதே இல்லை. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவீர்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியாக நீ தேவ சமூகத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். மேலும் வெளிப்படுத்தல் விசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனத்திலே, இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். Blessed is he that watches and keep his garments, so that he does not walk naked and they see his shame. இதோ திருடனை போல வருகிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வருகையின் வேலையை நாம் அறியோம். எனவே நிர்வாணம் காணப்படாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக வேதாகம் நமக்கு போதிக்கிறது. என்னிடத்திலே வஸ்திரத்தை கேட்டு வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறார். நமக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்த வஸ்திரம். அதை கரைபடாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. பாவமர கழுவி இயேசுவின் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே நாம் நம்மை முதலாவது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது 2 சாமுவேல் புஸ்தகத்திலே 22வது அதிகாரம் 22வது வசனத்திலே தாவீது சொல்லக்கூடிய காரியத்தை அங்கே நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய வழிகளை காத்துக்கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை என்று சொல்லுகிறார். தாவீது சிறுவனாக இருக்கும்போதே தேவனாலே தேர்வு செய்யப்பட்ட ஒரு மனிதன். சிறவேளை 40 ஆண்டுகள் அரசாட்சி செய்தார். எருசலேம் தாவீதின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. அவருடைய கல்லறை அங்கே நகரத்துக்குள்ளாக அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! அவர் கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்த ஒரு நபர். நான் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை என்று சொல்லுகிறார். லூக்கா ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யூதாஸ் காரியத்தை குறித்து எழுதும்போது துரோகியான யூதாஸ் காரியத்து என்று எழுதுகிறார். ஏன்? அவன் இயேசுவுக்கு துரோகம் செய்தான், முத்தத்தினாலே காட்டி கொடுத்தான். ஒருபோது அந்த விதமாக நாம் போய்விடாது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே தாவீது இங்கு சொல்லும்போது, நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும், தேவனுக்காக வாழ வேண்டும், அவருடைய சித்தத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற வேண்டும். அந்த பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதா சொல்லுகிறார் 6வது வசனத்திலே தேவதூதர்களை பற்றி சொல்லும்போது, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளி நியாயத்திற்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். தேவன் அவர்களை அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். எதற்காக? தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ள தவறிவிட்டார்கள். சபைகளில் கூட ஆதி அன்பு குறைய காணப்படுகிறது. ஆதியில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஞானஸ்நானம் பெற்ற உடனே 10 வருடம் 20 வருடம் ஆண்ட உடனே சோர்ந்து போய் விடுகிறார்கள். எங்கே எங்களுடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கவில்லை என்று சோர்ந்து போகிறார்கள். அன்பானவர்களே, ஒருபோதும் அந்த விதமாக போகாதிருங்கள். தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடுவதே இல்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த தேவதூதர்கள் ஆதி மேன்மையை காத்துக்கொள்ள தவறிவிட்டபடினாலே மகா நாளி நியாயத்திற்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே அவர்களை கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறாராம். அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நித்திய சங்கிலிகளினாலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்? தவறு செய்த தேவ தூதர்களையும் தப்ப விடாமல் நியாயத்திற்பு நாளுக்காக வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நானும் தவறு செய்வோம் என்றால் நாமும் அந்த விதமாக நியாயத்திற்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே நம்முடைய ஆதி அன்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது.
அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், 1 யோவான் 5வது அதிகாரம் 21வது வசனம், பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக. ஆமென். லிட்டில் சில்ட்ரன், கீப் யுவர் செல்ஃப் ஃப்ரம் ஐடல்ஸ். நாம் விக்கிரகங்களுக்கு விலகி நம்மை பாதுகாக்க வேண்டும். விக்கிரக ஆராதனை தேவன் வெறுக்கிறார். விக்கிரகமானது ஒன்றுமே இல்லை. அது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணுக்கே போய்விடும். இயேசுவுக்கு ஒப்பாக, மரியாளுக்கு ஒப்பாக, அப்போஸ்தலர்களுக்கு ஒப்பாக இன்றைய கிறிஸ்தவர்கள் அந்த விதமான ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணி அதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒப்பாக வானத்திலும் பூமியிலும், பூமியின் கீழ் தண்ணீரிலும் இவைகளுக்கு ஒப்பான யாதொரு விக்கிரகத்தை நீ உண்டாக்கவே வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர்கள் தேவனுக்கு ஒப்பாக அவைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஏன்? சிலுவை சாப சின்னம், சிலுவையை தூக்கி கொண்டு திரிகிறார்கள். எந்த ஒரு அடையாளத்தையும் நாம் வைக்கக்கூடாது தேவனுக்கு ஒப்பாக. வேதாந்தத்திலே அவைகள் சொல்லப்படவில்லை. எனவே அப்போஸ்தலனாகிய யோவான் தெளிவாக எழுதுகிறார், பிள்ளைகளே, லிட்டில் சில்ட்ரன், நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. கீப் யுவர் செல்ஸ் ஃப்ரம் ஐடல்ஸ். அவைகளிலிருந்து நீ விலகி உங்களை பாதுகாத்துக்கோங்க. இன்றைக்கு நாம் அது விலகி இருக்கிறோமா? இல்லை அவர்களோடு கூட சேர்ந்து ஒத்து நாம் அவைகளை நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களை தேவன் நியாயந்திருப்பார். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நாம் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பிலே நாம் இருக்கிறோம். நமக்குள்ளே ஆவியானவர் வாசம் செய்கிறார், நமக்கு நினைப்பூட்டுகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார், நமக்காக வேண்டுதலும் செய்கிறார். அவரை நாம் துக்கப்படுத்தலாமா? நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நற்பொருளை ஆவியானவருடைய உதவியோடு கூட அதை பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்னை நானே நான் பாதுகாக்க முடியாது ஒருபோதும். அதுக்குத்தான் வாரந்தோறும் நாம் சபைக்கு செல்கிறோம், போதனை கேட்கிறோம். அந்த சத்தியத்திலே நாம் வளரும்படியாக அந்த போதனைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அந்த போதனை நம்மை நல்வழிப்படுத்துகிறது, நாம் செய்த தவறுகளை சுட்டி காண்பிக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது அங்கே பேதுருடைய பிரசங்கத்தை கேட்கும்போது அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். ஆக வசனமானது நம்மை குத்தக்கூடியதாக இருக்கிறது, நம்மை சரி செய்யக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய நன்மைக்காகவே வசனங்கள் நம்மை வழிநடத்துகிறது. எனவே அந்த வசனங்களை, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவைகள் தான் நம்ம இடத்துல ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கர்த்தருடைய வசனத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவருடைய உதவியோடு கூட அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 11வது அதிகாரம் 27-28 வசனங்களில் அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அதற்கு அவர், அப்படி ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். இயேசுவை சுமந்த கற்பம் பாக்கியம் உள்ளது. மரியாள் சொன்னாள், இது முதல் என்னை எல்லோரும் பாக்கியவதி என்பார்கள். ஆம், உண்மையிலே இயேசுவை சுமக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவளுக்கு கிடைத்தது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லும்போது, அப்படி ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். அவளை காட்டிலும் அதிகமான ஒரு பாக்கியவான்களாக யார் இருப்பார்கள் என்றால்,
தேவனுடைய வசனத்தை கேட்டு அதை காத்து கொள்ளக்கூடியவர்கள். நீங்க வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயவர்கள் என்று யாக்கோபு சொல்லியதைப் போல நீங்கள் அதை கேட்டீங்க, அதை காத்துக்கொள்ள வேண்டும். அதன்படியாக உங்களுடைய வாழ்க்கை சக்கரத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவன் அதை விரும்புகிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, நாம் எவைகளை காத்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ஆத்துமா வெளியேற பெற்றது. அந்த ஆத்துமாவை ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பொறுமை மிக அவசியம் என்று நாம் தியானம் செய்தோம். எல்லா காவலோடும் உன்னுடைய ஆத்துமாவை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உன்னை சுத்தவானாக பாதுகாத்துக் கொள் என்று இரண்டாவதாக நாம் தியானம் செய்தோம். மற்றவர்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கு நாம் ஒருபோதும் துணை போய்விடக்கூடாது. நம்முடைய இருதயத்தை நாம் பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக எது மாசில்லாத சுத்தமான பக்தி? விதவைகளை நாம் விசாரிக்க வேண்டும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நாம் நன்மைகளை செய்தாக வேண்டும். நாம் தேவாலயத்துக்கு போகும்போது நம்முடைய நடைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். செவி கொடுக்க சேர வேண்டும் என்று தியானம் செய்தோம். தாவீது மூன்றாவதாக கர்த்தருடைய வழியை காத்து கொண்டு வந்தார். அதே போல நாமும் கர்த்தருடைய வழியை பாதுகாக்க வேண்டும். ஆதிமென்மையை தவறவிட்ட தேவ தூதர்கள் நித்திய சங்கிலினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று தியானம் செய்தோம். விக்கிரகங்களுக்கு விலகி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நாம் பாதுகாக்க வேண்டும். மரியாதை காட்டிலும் நாம் அதிக பாக்கியவான்களாக இருக்கிறோம். எப்பொழுது தேவனுடைய வசனத்தை கேட்டு அதை காத்துக்கொள்ளும் போது. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய வசனத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணி சாட்சி உள்ளவர்களாக வாழ உம்முடைய வளமுள்ள வசனத்தினாலே எங்களை தொடர்ந்து வழிநடத்திட வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் விலையேறு பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற மாத இதழ் உங்களுக்கு தேவையா? எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் நாங்கள் தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற மாத இதழை அச்சிட்டு மாதத்தின் 10ஆம் தேதியிலே அதை வெளியிட்டு வருகிறோம். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். கிறிஸ்துவினுடைய சுத்த சுவிசேஷத்தை சுமந்து வரக்கூடிய மாத இதழ், தமிழ் மாத இதழ். இன்றே உங்களுடைய முகவரிகளை SMS மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அல்லது கடிதத்தின் மூலமாக எழுதி தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், தபால் பெட்டி எண் 5, வத்தலக்குண்டு 6242 02, தமிழ்நாடு, இந்தியா. மொபைல் எண் 9443558041 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 6379350509. எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகள் தேவைப்பட்டால் எங்களோடு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோடு பிதாவாகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க நீங்கள் விருப்பப்பட்டால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் காலை 9 மணிக்கு எங்களோடு சேர்ந்து நீங்கள் தேவனை ஆராதிக்கலாம். தொடர்பு கொள்ளுங்கள். ஒருமனப்பட்டு பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தி பிடிப்போம். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து வழிநடத்துவதாக. ஆமென். South India, our mobile number 9435558041. Another number 6379350509. Email address urgentandglory@gmail.com.
view our The Word of Christ program on YouTube channel. May God bless you all.